அவர் ஒரு ஜென்டில்மேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் ரஞ்சித் அண்ணா மாதிரி நிறைய ஜென்டில்மேன் வரணும்னு நான் நினைக்கிறேன். விளக்கம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்கிறதுக்கான நேரத்தை இழந்துக்கிட்டே இருப்போம். வேணாம், விட்டுறலாம், பாவம். மேக்கப்பே வேண்டாம். கேட்க பற்றி பேசவே தேர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர், டைரக்டர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் வேட்டிக்காரி ப்ரொடக்ஷன்ஸ் மாலினி ஜீவரத்னம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜம்முன்னு இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஹாப்பியாக போயிட்டு இருக்கு, தெரியுது, முகத்திலேயே தெரியுது. ஓகே, கொஞ்சம் பின்னாடி போவோம். ஓகே. ரஞ்சித் சார் அவர்கள் கூட இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த மூவில ஒர்க் பண்ண விஷயங்கள் எப்படி இருந்தது? அன்ஃபர்காட்டபிள் மூமெண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? மேபி நான் ரஞ்சித் அண்ணாட்டு இல்லாமல் வேறு யார்கிட்டையாவது ஒர்க் பண்ணியிருந்தேன்னா வேறு மாதிரி சினிமா அண்ட் ஃபார்மேட்டில் இருந்திருப்பேன். ரஞ்சித் அண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஜென்ரல் செக்ஷுவாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கான ஆக்டிவிஸ்ட்டாக நான் மாறதுக்குமான ஒரு நல்ல ஸ்பேஸ் அங்கே கிடச்சிது. அதுக்கு எப்பவும் அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஃபுல்னஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, என்னன்னா ஒரு நல்ல ஷோல்டர்ஸ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. எதனால் அப்படி ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி சொன்னீங்க? ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அவர் ஒரு ஜென்டில்மேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் ரஞ்சித் அண்ணா மாதிரி நிறைய ஜென்டில்மேன் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்ன மாதிரியான ஒரு ஆட்கள் லேடிஸ் அண்ட் ஜென்டில் விமன் ஒரு படம் டைரக்ட் பண்ண முடிஞ்சது, குயர் ஸ்டோரிஸ் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அவர் கம்யூனிட்டி, அவருடைய கம்யூனிட்டி சார்ந்த ரைட்ஸ் அது மட்டுமே பேசிட்டு போயிடலாம். பட் ஆனால் தன்னை மாதிரியே ஒடுக்கப்பட்ட இன்னொரு சமூகத்துடைய கதைகளும் கேட்கணும், அதை பற்றியும் பேசணும், அதுக்கு காது கொடுக்கணும், தன்னோட ஆஃபீஸில் அப்படி ஒருத்தரும் உட்காரணும் அப்படின்னு நினச்ச எண்ணம் 2014 பெரிய விஷயம். ஸோ அவர் ஒரு தொடக்கம் நிறைய விஷயங்களுக்கு. உங்களுக்கும்? ஆமாம். ஓகே, நீங்கள் வந்து அப்போ நிறைய நான் ஓப்பன் அப் பண்ணி பேசினேன், நிறைய விஷயங்கள் என்னை தடுத்துச்சு, அப்போ தான் நான் வந்து ஓப்பன் அப் ஆனேன், நிறைய பேர் என்னை வந்து எப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி ஓப்பன் அப் பண்ணீங்க, எப்படி பேசுனீங்க? இல்லை வந்து அவர் என்ன மாதிரியான விஷயங்களை உடைச்சு இதெல்லாம் இல்லை, இதுல இருந்து நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட பேசினாரு? அவர் எப்பவுமே நிறைய ப்ரீச் பண்ணுறாலோ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாலோ கிடையாது. அவரோட ஆக்ஷன், அவரோட வாக்கிங் ஸ்டைல், அவர் வாழ்கிற விதம், இதுதான் நம்மளை நிறையா இன்ஸ்பயர் பண்ணும். எப்போயாவது ஒரு 100 இடத்துல பேச வேண்டிய மனுஷன் ஒரு இடத்துல பேசும்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஓகே, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அன்ஃபர்காட்டபிள் மூமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்போ? நான் வந்து என்னோட செக்ஷுவாலிட்டியும் ஜெண்டரை பற்றியும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைம். ஏன்னா என்ன மாதிரி ஃபீமேல் பர்த்லேருந்து வந்த குயர், டிரான்ஸ் அவங்கள நான் நிறையா அதிகமாக பார்த்ததில்லை. பட் ஆனால் டிரான்ஸ் விமன், அந்த காம்ரேட்ஸ், அவங்க தோழர்கள், அவங்கள நிறையா பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் மெட்ராஸ் செட்டில் வியாசர்பாடியில் ஒரு ஷூட், ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நைட்டு மிட்-நைட் 12-1 மணிக்கு நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு திருநங்கை ஆறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலையில் இருக்கிறவங்க ஒரு பூ போட்ட பாவடையும் ஒரு சட்டையும் போட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்தேன், அவங்க எனக்கு ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்தாங்க. அப்போ நான் கம்மிங் அவுட்லாம் பெருசாக ஆகலை. பட் ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில், அந்த ஏரியாவில் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது. உங்களோட நோட்ஸ் பாருங்களேன், பூ போட்ட பாவாடை போட்டிருந்தாங்க. அந்த ஃப்ரேமுங்கிறது வந்து அந்த டிரெக்ஷனுங்கிறது அந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு இதாகுதுல்ல, அதை சொல்கிறேன். ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து என்ன நினைக்கிறீங்க? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் நீங்க நிறைய அந்த கேள்வி என்னைய பார்த்து கேட்டீங்க. அது எவ்வளோ கஷ்டமா இருந்தது? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு மீட் பண்ண விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல, இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணி போறீங்க? எனக்கு 100க்கு 90% உறவு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். அத்திப்புத்தாப்பில் ஒரு 10% வந்து நான் ஒருத்தர் கூட வந்து ஒரே ஊரில் வாழ்ந்த மாதிரி கதைகள் இருக்குது. 90% வெளிநாடோ இல்லை வெளியூரோ இல்லை வெளி மாநிலமோ பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த ஃபோன் எடுத்து அந்த குரலை கேட்குறது, அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்குறது, இதுங்கிறது அது இப்போ வரைக்கும் தொடருது. லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் அ ரொமான்டிக் ட்ராஜடி. ஏன்னா ரீசெண்டாக ஒரு நாடகம் ஒன்று பார்க்க போயிருந்தேன் பாண்டிச்சேரி ஆரோவில்ல, ஆதிசக்தியோட பிளே.
வைக்கம் முகமது பஷீரோட மதில்கள் அந்த பிளேயை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ பஷீர் வந்து நாராயணி கிட்ட ஒரே ஜெயில் வால் இருக்கும். வால்க்கு அந்த பக்கம் விமன் ஜெயில், வால்க்கு இந்த பக்கம் மென் ஜெயில். ஸோ நாராயணியை வந்து கூப்பிட்டு பேசுவார். நாராயணி உனக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றினேன். நாராயணி உனக்கு தெரியுமா மாதிரி அந்த பக்கம் நாராயணி பேசுவாங்க. ஏய் பஷீரே, நான் வந்து உன்னை எப்படியாவது பார்க்கணும், உன்னை ஒரு தடவையாவது உன்னை தொட்டு கொஞ்சணும், இப்படி பேசிப்பாங்க. அது ஒரே ஒரு வால் தான், ஆனால் இட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓ, அந்த வால்ங்கிறதே அவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே ஓகே. ஓகே, மனுஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே பெட்டில் பக்கத்தில் வாழுவாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு ஒன்றா 20 வருஷம் வாழ்கிறோம்பாங்க, அவங்களுக்குள்ள காதலே இருக்காது. இட்ஸ் அ மோனோகமி சீட்டிங். ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் வேறு நாட்டில் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக வாழ்வாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு அழகான சாபம்னு நான் நினைக்கிறேன். அழகான சாபம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் டெஃபினிஷன் கொடுக்குறீங்க இல்லையா? அது வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இதில் தெரியுது. எவ்வளோ புக்ஸ்னா எவ்வளோ உங்களுக்கு விருப்பம், புக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, புக்ஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்க நாலேஜை வந்து இன்னும் அதிகமாக கொண்டு வந்திருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவு அடைஞ்சிருக்கீங்க புக்ஸ் படிக்கும் பொழுது? நான் வந்து ஒன்று புக்ஸ், இன்னொன்று மனுஷங்க கூட பழக்க வழக்கம், சகவாசம் வச்சுக்கிறது. எனக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ பெருசாக பாக்கெட் மணி பெருசாக இருக்காது. அப்போ எனக்கு ஒரு 50 ரூபா 70 ரூபா சேர்த்து வச்சேன் அப்படின்னா, இந்த 70 ரூபாய்க்கு என்னால் நாவல் வாங்க முடியாது. ஆனால் 110 ரூபா 80 ரூபா 90 ரூபாய்க்கு கவிதை புக் வாங்க முடியும். ஸோ நான் அதிகமாக கவிதை புத்தகங்களை வாங்கி படிப்பேன். ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் காலேஜும் படிச்சுக்கிட்டு ஒரு புத்தக கடையில் போய் ஒரு புத்தகம் வாங்குறதுக்கான காசு அப்படிங்கிறது எனக்கு கவிதைகள் எனக்கு அவ்வளோ பெரிய சௌகரியத்தை கொடுத்துருக்கு. ஸோ என்னை ஒரு வேட்டிக்காரனாக எப்படி சொல்கிறேனோ, வேட்டிக்காரியாக எப்படி சொல்கிறேனோ, ஒரு கவிதைக்காரன் வாழ்க்கையை வந்து கவிதையாக வாழணும்னு நினைக்கிறேன். அது சோகமோ சந்தோஷமோ, இட்ஸ் அ போயம், லைஃப் இஸ் அ போயம். சில நேரம் அது ட்ராஜடி போயமாக இருக்கும், சில நேரம் காமெடி போயமாக இருக்கும், பட் இட்ஸ் அ போயம். ஓகே ஓகே. லுக்கை வச்சு ஒரு பர்சனை வந்து டிசைட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கீங்க. லுக் அப்படிங்கிறது எனக்கு நான் எப்போ வேணும்னாலும் நான் எந்த மாதிரி வேணா நான் என்னை வந்து டிஸ்கிரைப் பண்ணிப்பேன், நான் எப்படி வேணா எனக்கு அமைச்சுப்பேன். ஸோ என்ன வச்சு நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு பண்ணிட முடியாது. இப்போ ஒரு பர்சனை வந்து லுக் வச்சு டிசைட் பண்ணாதீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் கிட்ட என்ன அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றீங்க? ஒருத்தரோட குணம், அவள் குணவதியாக இருந்தால் அவளை அப்படியே நேசிக்க வேண்டியதான். அவங்க கேரக்டர் தான். உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு என் காதலி கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? உன் கண் அழகாக இருக்குது, உன் மூக்கு அழகாக இருக்குது, உன் முடி அழகாக இருக்குது, உன் சிரிப்பு அழகாக இருக்குது, மனசுல இருந்து சிரிக்கிற அந்த சிரிப்பில் வந்து நான் விழுந்துட்டேன், இதெல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் ட்ரூத். பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குணம், கேரக்டர் அழகாக இருந்தால் தான் இதெல்லாம் அழகாக தெரியும். ஸோ நான் கேரக்டரில் இருந்து தான் இதெல்லாம் அழகாக பார்க்குறேன். இப்போ வந்து திடீர்னு உங்களோட போஸ்ட் பார்க்கும் போதே தெரியுது, திடீர்னு ஒரு சாரி போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க, திடீர்னு வந்து தாடி இருக்க மாதிரியான விஷயங்கள் வச்சு போஸ்ட் பண்ணுவீங்க, திடீர்னு ஒரு நார்மலா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அதை போஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை போஸ்ட் பண்ணும்பொழுது உங்க மனநிலை என்னவா இருக்கும்? இதை நான் பண்றேன்னா எனக்கு சந்தோஷப்படுத்திக்க நான் அதை பண்ணிக்கிறேன், ஹாப்பினஸ்க்காக நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி என்ன யோசிப்பீங்க? நான் யாருக்குமே நிறைய நேரங்கள்ல விளக்கம் சொல்லாம வாழ விருப்பப்படுறேன். விளக்கம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்கிறதுக்கான நேரத்தை இழந்துக்கிட்டே இருப்போம். ஜஸ்ட் see me. நான் இப்போ கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் போட்டிருக்கேன்னா அது வந்து ஒரு ஆண் தெய்வத்தோட ருத்ராட்சமா இல்லை பெண் தெய்வத்தோட ருத்ராட்சமா, இல்லை அது ஒரு சிறு தெய்வம் சம்மந்தப்பட்டதா, இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அதை யாரை பார்த்து எதை இன்ஸ்பயர் ஆகி நான் போட்டிருப்பேன், இல்லை இதுக்கு பின்னாடி அறிவியலா, இதுக்கு பின்னாடி ஆன்மீகமா, இல்லை இந்த சட்டை போட்டிருக்கேனே, இந்த சட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலை கட்டியிருந்தேனே, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேட்டி கட்டியிருந்தேனே, என்ன ஆள் மாறிக்கிட்டே இருக்காங்களே, இவங்க ஒரு பொய்யான பர்சனாலிட்டியா அப்படின்னு நிறையா கேள்வி எழும்பும். நினச்சிக்கோங்க, இட்ஸ் ஓகே, ஐ நோ ஹூ ஐ ஆம், ஐ டோன்ட் கிவ் அ விளக்கம் சொல்கிறத விட வாழ்கிறது ரொம்ப அழகுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்க லைஃப் இருக்கு இல்லையா, உங்க லைஃப்க்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய படத்தோட டைட்டிலை வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னா எந்த டைட்டிலை கொடுப்பீங்க? ஒரு பஞ்ச் டைலாக்னா எந்த பஞ்ச் டைலாக்கும் உங்க லைஃப்க்கு வந்து செட் பண்ணி சொல்வீங்க? லைஃபுக்கா
ஏதாவது ஒரு மூவி, அந்த மூவியோட டைட்டில் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் சினிமா அதுக்கு சொல்லணும். யோசிக்க வேண்டிய கேள்வியா? என்ன என் வாழ்க்கையை இப்போ நான் படமாக பெருசாக ஒரு புத்தகமாக எழுதணும்னு யோசிச்சிருக்கேன். படமா அதுக்கு ஒரு தலைப்பா அவ்வளவு ஆக்சுவலா நீங்க இதை யோசிச்சிருக்கணும் இல்லையா? டிரெக்டர் ஏங்க சும்மா இவ்வளோ வருஷமா எழுதணுங்கிற இல்லை இவ்வளோ வருஷமா இந்த உடலை நான் வெறுத்திருக்கேன், என் தோற்றத்தை வெறுத்திருக்கேன். ஃபோனில் ப்ரொஃபைல் பிக்சரில் என் ஃபோட்டோ வைக்கிறத நான் நேசித்ததில்லை. ஆடியோவில் ஃபோனில் வாட்ஸ்அப் ஆடியோவை திரும்ப நான் கேட்க எனக்கு சந்தோஷப்பட்டது எல்லாருக்குமே வந்து இல்லை. இதுதான் அந்த அளவுக்கு வெறுப்போட உச்சத்தில் சுயவெறுப்பில் இருந்த ஆள் நல்லா ஒரு 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 தோற்றத்துலையோ எனக்கு பிடிச்ச விஷயங்களையோ நான் ஸ்டைலாக நிற்கிறதையோ பேசுகிறதையோ போட்டால் இண்டிவிஜுவலிஸ்ட்டு மாலினி வந்து ஒரு தனித்துவத்தை வந்து தான் தான் ஒரு ஆளுங்கிறத காமிச்சிக்கிற ஒரு ஒரு சீன் போடுற ஆள் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குல்ல. அந்த மனநிலையே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தனக்கு தான் ராஜாவா தெரியறானா அவன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சு தன்னை எவ்வளோ வெறுத்திருப்பான். அந்த நொடியிலேருந்து இந்த நொடி வர்றது வந்து இன்னொருத்தருக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதையோ இன்னொருத்தரை வந்து நீ எப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதையோ இல்லை என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்கிறதுலாம் இல்லை. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, தனக்கு ராஜாவா தெரியுற ஒருத்த வந்து தன்னை எவ்வளவு வெறுத்திருப்பானு. அப்ப எப்படி அவனால அவனை ராஜான்னு கருதி யோசிக்க முடியும்? அந்த ப்ராசஸ் தான் இந்த சொசைட்டி கொடுத்த இன்சல்ட். ஓகே, இட்ஸ் அ ப்ராசஸ். நீலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆமாம் என்ன இப்போ அது இண்டிவிஜுவலிசமாக தெரிஞ்சா கெத்தா ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். இல்லை ஒருவேளை இந்த மூவி பார்க்கும்பொழுது என்னை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா? அதை பார்த்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நானா என் முகத்தை பார்த்தா என் லைஃப்பை பார்த்தா உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணும்னு தோணுது? ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்டா நானா ஆங்கர்தாயா என்ன சீட் அப்படியே திருப்பி விட்டுருவேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ முதல் குரல். ஓகே சரி, உங்க விஷயத்த உங்களுடைய அப்புறம் ரெண்டாவது என்னோட படத்தோட டைட்டில், என்னோட டாக்குமெண்ட்ரியோட டைட்டில் ஒய் சோ ஸ்ட்ரைட். இப்போ இந்த உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த டைரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த டைரக்டர் கிட்ட நீங்க கொடுப்பீங்க? பர்ஃபெக்டா இருக்கும் இவங்க பண்ணா என்னோட ஸ்டோரி அப்படின்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? நான் வந்து ஒன்று நீரஜ் கேக்வால். அந்த சரி, அதுல இன்னொரு ஆட் ஆன், அந்த படத்துல வந்து நீங்க என்ன ரோல்ல வந்து நடிப்பீங்க? ஐயோ என் லைஃப் இன்னொருத்தர் நடிக்கட்டும், நானே வந்து நடிச்சாது. அதுதான் சொல்றேன், நீங்க நடிக்க வேண்டாம், வேற யாராவது நடிப்பாங்க. அந்த படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர்ல நான் நடிப்பேன் அப்படின்னா எந்த கேரக்டர்ல நீங்க நடிப்பீங்கன்னு கேக்குறேன். சரி ஓகே, நான் என் லைஃப்பை வந்து ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னா எ ஃபேபுலஸ் லைஃப்னு எடுப்பேன். எ ஃபேபுலஸ் லைஃப்னா ஃபேப் அப்படின்னா அசைன் ஃபீமேல் அட் பர்த். அவங்களுடைய ரொம்ப அட்டகாசமான ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை, வெறும் சோகம் அழுக வலி எல்லாம் இருக்குது, பட் ஆனால் அது மட்டுமே நாங்கள் கிடையாதுங்கிறனால இங்கிலீஷில் எ ஃபேபுலஸ் லைஃப்னு வைப்பேன். அந்த படத்தை டைரக்டர் தான் அந்த டைட்டிலை சூஸ் பண்ணணும். நான் வெறும் வந்து என் வாழ்க்கையை கொடுக்குற ஆள் தான், என் வாழ்க்கையை கதையாக கொடுக்குற ஆள் தான். டைரக்டர்னால் நான் சுதா கோங்கரா அவங்களுடைய இயக்கம் வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் ராஜ்முருகன் ரொம்ப பிடிக்கும், எமோஷன்ஸ் அவர் கன்வே பண்ணுறதுல நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அப்புறம் நீரஜ் கைக்வால். ஓகே, நீங்க ஒரு கேரக்டர், யார் அந்த ஸ்டோரி எடுத்தாலும் சந்தோஷம். நான் ஒரு கேரக்டரா ஏதாவது ஒரு உங்க லைஃப்ல ஒரு டச் பண்ற ஒரு கேரக்டர் யாராவது இருப்பாங்களா, அந்த கேரக்டரா நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னா எதை யோசிப்பீங்க? யாரா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? என் லைஃப்ல எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆஃப்டர் தான் நிறைய பேருக்கு தெரியும், எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நான் ரொம்ப ஐ வாஸ் ஹோம்லெஸ், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ எங்கே போகிறது, எங்கே தங்குறது, அடுத்து எந்த ஆம்பளையை நம்பி எந்த பொம்பளையை நம்பி எந்த மனுஷங்களை நம்பி நம்ம சோகத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்தது. நல்லா காது கொடுத்து கேட்பாங்க, அப்படியா, ஓகே அப்படிலாம் கேட்பாங்க. அந்த பக்கம் போய் பிச் பண்ணுற சமூகமும் இருக்குது. இதே நேரத்தில் நம்ம கதையே தெரியாமல், நம்ம யாருன்னே தெரியாமல் நமக்கு ஓடி வந்து தண்ணி கொடுக்குற சமூகமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நண்பன் தான் அவன். நான் ஒரு தடவை ஒரிசாவில் ஒரு ஸ்கிரிப்ட் விஷயமாக ஒரு ட்ராவல் போகும்போது ஒரு மிட் நைட்டில் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. அந்த மாதிரி பக்கத்தில் தனியாக ஒரு கடைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு பொருள் மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு மளிகை கடை மாதிரி ஒரு இதில். சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு பாதி தூரம் போயிட்டேன். என்னால் போக முடியும், இருட்டு தானே, ஒரிசா தானே, என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நான் போனால் கரெக்டாக அந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் மிட் ஸ்பேஸில் போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆங்ஸைட்டி அட்டாக் ஆச்சு. கடை கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரே ஒரு வெளிச்சம், ஒரே ஒரு பொட்டி கடை. ஸோ நான் நடுவில் இப்படி நிற்கிறேன். இந்த நிமிஷம் என் ஃப்ரெண்டு பின்னாடி நடந்து வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி இப்படி திரும்புகிறேன். அவன் ஹூடி போட்டு அப்படி நடந்து வரான். ஏன்னா அவனை நான் மறக்க மாட்டேன். கோவிட் டைமில் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஓவர் ப்ளீடிங் அந்த டைம். நாப்கின் என்னால் வாங்க முடியல. என் நாப்கின்லாம் முடிஞ்சுது. நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரே ஒரு நாப்கின் மட்டும் நீ வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். போனவன் நைட்டு 1 மணி ஆகியும் வரல. என்னன்னு பார்த்தா ஒரு 1 மணிக்கு அப்புறம் என்னோடய ஹாஸ்டல் கீழே வந்து ஒரு நாப்கின் கொடுத்தான். என்னாச்சு, எங்கடா இருக்க, எங்கே போனேன் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் திருமங்கலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போட்டேன் மாநகரத்துலேருந்து. ஒரு கடை கூட திறந்துருக்குல்ல, மெடிக்கல் ஷாப்பு. அப்புறம் ஒரே ஒரு கடை திறந்துருந்தது. வாங்கிட்டு வரும்போது ஒரு போலீஸ் வந்து என் வண்டியை பிடிச்சி நிறுத்திட்டாங்க. அதுவும் விமன் போலீஸு. எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வாங்க போகிறேன். எங்கே காட்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு ஏமாத்துறீங்களா போலீஸை அப்படின்னு பைக் சாவியை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்து வந்தேன் அப்படின்னா. எனக்கு அந்த நாப்கினை விட அவன் எனக்காக அந்த மிட் நைட்டில் நடந்து போலீஸ்கிட்ட திட்டு வாங்கி அவன் வந்து என்கிட்ட நின்று அதை கொடுக்கும்போது எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்கி அவனை கட்டி பிடிச்சாலும் போல் இருந்தது. நான் ஐ சீ ஹிம் அண்ட் தேங்க்ஸ் சொல்ல தெரில. அவனை பார்த்துட்டு இருந்தேன். அவனா நான் வாழணும் ஒரு கேரக்டர்லே ஆச்சு. ஓ வாவ், சூப்பராக இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு எமோஷ்னலி ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைஃப்ல அங்கங்க கனெக்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி அமைஞ்சிருக்கு? ஃப்ரெண்ட்ஸ்னால் அதே ஒரு கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம். அந்த பிள்ளை மேலே ஃபேமிலி ப்ரைடு இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் ப்ரைடு இருக்குது, கேஸ்ட் ப்ரைடு இருக்குது, ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி ப்ரைடு இருக்குது. ஆனால் என் அம்மா அப்படி கிடையாது. என் அம்மா என்னை பிள்ளையாக தான் பார்த்தாங்க. என்னை சாதியாக பார்க்கல, கௌரவமாக பார்க்கல. ஆனால் லைக் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் இன்னொரு அம்மாவை நம்ம யாரையும் பார்க்கவே முடியாது. பட் ஆனால் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் அது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சூசன் ஃபேமிலி இருந்தாங்க. யாருக்கோ பிறந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சாதி, ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு ஜென்ரு, குயர் மக்களாக, எல்ஜிபிடி மக்களாக கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒன்றுனா ஓடி வந்து நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் சொந்தம்னு நான் நம்புகிறேன். அது இரத்த உறவுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கோ நட்புக்கு அதே அளவுக்கு மதிப்பு இருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கியூர் பர்சனாக இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கும். அதை தவிர்த்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ நிறையா திருநங்கை தோழர்கள் சண்டை போடுறாங்கல்ல, திருநங்கை கேரக்டரில் திருநங்கை மட்டும்தான் நடிக்கணும், வேற யாரும் நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த சொல்லே முரண் இருக்கு. அது பேர் என்ன? நடிப்பு. ஓகே, நடிப்புங்கிறது நடிக்கிறது, நடிக்கிறாங்க. ஆமாம். டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி டிரான்ஸ் வச்சு தான் எடுக்கணும். ஒரு ஸ்ட்ரைட் பர்சனை வச்சு எடுத்தால் அது டாக்குமெண்ட்ரி உண்மை கிடையாது. உண்மையே எடுக்கலை நம்ம. அப்போ எனக்கு ஜெண்டர் நான் கன்ஃபார்மிஸ்ட், எனக்கு ஜெண்டரே கிடையாது, என்ன ஜெண்டர்னு இன்னும் தெரியல. அப்போ என்னை பெண் ரோலில் மட்டும் நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறதோ, இல்லை ஆண் ரோலில் நடிக்க சொல்லி பண்ணுறதோ, இல்லை திருநங்கை எனக்கு என்ன ரோல் கொடுப்பீங்க? அப்போ எனக்கு 10 ஸ்கிரிப்ட் வருதுன்னா அதில் 4 ஸ்கிரிப்ட் பொலிட்டிக்கலாக இருக்குன்னா அந்த 4 ஸ்கிரிப்ட் தான் டைரக்டர் என்ன யோசிப்பாங்க. அப்போ எனக்கு ரோல்ஸ் ரொம்ப கம்மி. என்ன மாதிரி ஒரு கேரக்டர் எழுதணும்னு நினைக்கிறது. அப்போ சேலஞ்ச் வந்து பயங்கரமான சேலஞ்ச் இருக்குது. அப்புறம் ஃபீமேல் பாடியோடு போகும்போது நிறைய பேருக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ கேன் அட்ஜஸ்ட். நான் ஒரு நாலேஜாக ஒரு விஷயத்த டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ நாலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். ஏன்னா அது அவங்க படைப்பு, அவங்க பேபி, அவங்க க்ரியேஷன். அதை நம்ம உடன்பட்டு தான் போகணும். என் உடலை உடன்பட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அதனால தான் கம்மியான படங்கள் நடிக்கிறேன்.
அதில் எனக்கு சந்தோஷமும் கூட, எந்த ரெக்ரெட்டும் ஸோ இந்த விஷயத்த சொன்னதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஆ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை எப்பயாவது எங்கேயாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அதை யாராவது சொல்லியோ, இல்லை அதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியோ? அது எனக்கு விருப்பப்பட்டு நான் ஒருத்தரை நேசிக்கிறதோ பயணிக்கிறதோ அது என்னோட விருப்பம் சார்ந்தது. நான் வந்து முதல்ல நிறையா தெரப்பிஸ்ட் இருக்காங்க, பர்சனலாக நம்மக்கிட்ட சொன்னதை வந்து மீடியாவில் வந்து சொல்லுவாங்க. எனக்கு இப்படி ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அந்த கிளைண்ட்டுக்கு இப்படி ஒன்று நடந்தது அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி நம்பி அந்த தெரப்பிஸ்ட் கிட்ட போகிறது? எனக்கு கொடுத்த பதில் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க என்ன நம்பி நிறைய விஷயம் ஷேர் பண்றாங்க. நான் என்னோட மெச்சூரிட்டிக்கு இப்போ நான் அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், நான் ஒரு இயக்குனராக இருக்கேன், நான் ஒரு ஆக்டராக இருக்கேன். இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஹெல்த்தியாக மாறிட்டு இருக்கு. நான் ஒரு 10 இயர்ஸ் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணேன். இப்போ நிறைய நல்ல விஷயம் நடக்குது, நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஓல்ட் ஸ்கூலாக பிஹேவ் பண்ணாலோ, ஓல்ட் ஸ்கூல் சினிமா மாதிரி கற்றுனாலோ, இன்சல்ட் பண்ணாலோ, அப்யூஸ் பண்ணாலோ, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாலோ, நியூ ஸ்கூல் ஃபிலிம் மேக்கர்ஸும் ஆக்டர்ஸும் அவங்கள ரொம்ப வியர்டாக அசிங்கமாக பார்க்குறாங்க. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஏன்னா பிகாஸ் நாங்கள் வந்து எப்படி ஒரு செட்டை ரன் பண்ணுறோம், எவ்வளோ ஜென்டலாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். நீ என்ன ஓல்ட் ஸ்கூலில் இருந்து வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிற, எல்லாரையும் தப்பாக இது பண்ணுற, அடித்து சொல்லித்தர, கெட்ட வார்த்தை பேசுகிற செட்டில், அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குற, இப்படி ஒரு ரியாக்ஷனை பார்க்கும்போது ஜாலியாக இருக்கு. ஓகே, இப்போ தான் கரெக்டான சினிமாக்குள்ளே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஓல்ட் ஸ்கூலுங்கிறது ஏஜ் கிடையாது, ஓல்ட் ஸ்கூலுங்கிறது தாட். புரியுது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு போல்டான ஸ்டோரி. அதை சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்கும்? அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஒரு போல்டான ஸ்டோரியை வந்து இப்போதைக்கு யாருக்கும் நான் நரேட் பண்ணுறதில்ல. நான் வந்து ரொம்ப நான் ரீசெண்டாக வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு கோட் எழுதியிருந்தது. அந்த இடம் பற்றி நான் சொல்ல விரும்பலை. மேபி அவங்க எண்ணம் வேற ஒரு நல்ல எண்ணமாக கூட இருக்கலாம். ஆனால் படித்த நமக்கு அது ஒரு காயத்தை உண்டாக்குச்சு. கலைங்கிறது வீக்கானவங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு. அப்போ நான் நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன். அப்போ வெறும் தைரியசாலிகளுக்கும் வீரர்களுக்கும் மன அளவில் ரொம்ப ஜாம்பவான்களுக்கும் மட்டும்தான் கலைனா அது எப்படி கலையாக இருக்க முடியும்? ஒரு உடஞ்சி போன வல்னரபிளான சாஞ்சால தோல் இல்லாத ஒருத்தனை தைரியப்படுத்துறது தானே கலை. அப்போ போல்டான சினிமாவை விட நம்பிக்கையான சினிமா தான் ரொம்ப அவசியம். அது எவ்வளோ ஹியூமராக கொடுக்க போகிறோங்கிறது இப்போ என் நோக்கமாக இருக்குது. ஒரு கேரக்டர் எழுதும் பொழுது, எஸ்பெஷலி கியூர் கேரக்டர் எழுதும் பொழுது உங்களோட லைஃப் பற்றி யோசிச்சு எழுதுவீங்களா, இல்லை அவங்கள ஒரு தனி பர்சனாகவே வச்சு யோசிச்சு திங்க் பண்ணி எழுதுவீங்களா? நான் நிறையா ரசிப்பேன் மனுஷங்களை. அவங்க நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, அவங்க குணம், கேரக்டர். தெருவில் ஏதாவது ஊர் திருவிழாவில் நிறையா ட்ராவலில் பார்க்குற நிறையா மனுஷங்களுடைய இயல்பு வாழ்க்கையை என்னை வந்து கதாபாத்திரங்களை வடிவமைக்க உதவி இருக்கு. ஓகே, ஆனால் உங்கள் ஸ்டோரியிலேருந்து எழுதுறது கிடையாது. என் ஸ்டோரி அதில் இருக்கும். என்னுடைய கதைகளும் இருக்கும். என்னுடைய கதையை மட்டுமே எழுதிட்டு இருந்தா அது போர் அடிக்கும். உங்களுக்கு? எனக்கு போர் அடிக்காது. எனக்கு என்னன்னா, எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதணும்னு ஆசை. என் கூட இருக்கிறவனுக்கு தெரியும், இது நீ தானே அப்படிமா, அவனுக்கு தெரிஞ்சா போதும், ஓகே ஓகே அப்படின்ட்டு. ஸோ யாருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கதை தான் சொல்ல போகிறோம். வாழ்க்கையை சொல்றதுக்கு நமக்கு பயோகிராஃபி இருக்கு. ஒரு ஸ்டோரி டெல்லரா உங்களோட பிக்கெஸ்ட் ட்ரீம் என்ன? ஸ்டோரி டெல்லரா நிறைய கதை சொல்லிகளை உருவாக்கணுமா? ஓகே, அதான் என் கனவு. ஒரு கலைஞனோட கனவு நிறைய கலையும் கலைஞர்களையும் உருவாக்கி விடணும். அது உருவாக்கணும்னா நான் போய் நான் ஒரு பெரிய ஆளா நான் அவங்கள உருவாக்குறதெல்லாம் இல்லை. நம்ம கதைகள் வந்து இன்னொருத்தரை டெம்ப் பண்ணும், அதே மாதிரி கதைகள் எடுக்கவோ எழுதவோ, அந்த மாதிரி வேலைகள் பண்ணால் போதும். ஓகே, இன்னுமே பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கியூர் ஆர்டிஸ்ட்க்கு என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து கொடுக்க விரும்புறீங்க? அட்வைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயம் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்த சொல்வீங்க? செல்லம், ஒரு 5 வருஷம் பொறுச்செல்லாம் எல்லாம் மாறிடும். எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. டேக் டைம். பட் டேரக்டாவே சொல்லாமே, நாங்கள் எல்லோரும் கூட இருக்கோம். ஒரு 5 வருஷம் பொறுமையாக இருங்க. சட்டம்லாம் மாறிட்டுருக்கு, நம்ம லைஃப் எல்லாரோடதும் மாறுது. நீங்கள் சொல்ல முடியலைனாலும் பரவாயில்ல,
நீங்கள் சொல்ல நம்பிக்கையாக கூட இருக்கிற மனுஷங்க கிட்ட மட்டும் சொன்னால் இப்போதைக்கு போகும். ஆனால் நீங்கள் சத்தமாக மனசு விட்டு கொண்டாட்டமாக ப்ரைடில் வந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு நாள் நடக்கும். அந்த நாள் நானும் உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன். அதுக்கு தேவையான சினிமாவையும் கலையும் அரசியலையும் என்னுடைய பங்காக நானும் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே. ஒரு 10 இயர்ஸ் பேக் போனால் மாலினி யார், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாலினி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் மாற போகுது, முரட்டடி வாங்குவ, பங்கமாக சுற்றி சுற்றி அடிப்பாங்க, நடு ரோட்டில் நிற்ப, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, உன்னை யாருக்குமே புரியாதுங்கிறத சொல்ல தெரியாமல் உன்னை பிடிக்காதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அத்தனையும் தாண்டி ஏதோ ஒரு உயிர் உன்னை பார்த்து சிரிக்கும், உன் கூட நடக்கும், உன்னை மதிக்கும், நீ அவங்கள மதிப்ப. அந்த மாதிரி மனுஷங்க உருவாகுவாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய பார்வையாளர்களும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய தோழர்களும் இருக்கிற ஒரு உலகத்தை நான் உருவாக்கிட்டேன். அதனால் இப்போ ஜாலியாக இருக்கேன். இன்பிட்வீன் ட்ராவல்லாம் வந்து முரட்டடி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது. ஆமாம், சொல்லும் நீ வந்து காலியாக போகிற, ஆனால் வெயிட் பண்ணு, ஜாலியாக ஒரு விஷயம் நடக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து சொல்வேன். ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு குட்டி மூவியாக நீங்கள் வந்து நரேட் பண்ணணும். ஓகே. அந்த வேர்ட்ஸில் இருந்து. ஓகேவா? ட்ரெயின். ஓகே. ரயில். நடந்த கதையை சொல்லணுமா, புது கதையை கிரியேட் பண்ணணுமா? உங்கள் இஷ்டம். என் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறேன். ட்ரெயின் அப்படின்னு சொல்ல போனால், எனக்கு அப்போ டிஜி கார்டு கிடைக்கல. எனக்கு டிரான்ஸ்ஜெண்டராக என் திருநர் சமூகமே அக்செப்ட் பண்ணல. நான் பைனரி ட்ரான்ஸோ ஜெண்டர் நான் கன்ஃபார்மிஸ்ட் ட்ரான்ஸையோ சொல்லாமல் நீ ஒரு பொம்பளைன்னு என்ன பர்த் ஜெண்டர் வச்சு என்னோடய ஓன் சமூகமே கிண்டல் பண்ணுச்சு. அப்போ நான் நேசித்த என் காதலி வந்து, உனக்கு வந்து கொச்சியிலேருந்து திருச்சூருக்கு டிக்கெட் வந்து ஆன்லைனில் நான் புக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரோவில் உட்காந்து போவாங்கல்ல நார்மல் ட்ரெயின், டிக்கெட் இந்தா அப்படின்னு கொடுத்தா அதில் ஜெண்டரில் டீன்னு போட்டிருந்தது. எனக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கி, இந்த சமூகம் ஒத்துக்கலை, இன்னும் சட்டத்தில் இது பண்ணல, இன்னமும் நான் டிஜி கார்டு வாங்கலை, ஆனால் என்னை நேசிக்கிற ஒரு பயண சீட்டில் எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காளே அப்படிங்கிற இடம் வந்து எனக்கு ரொம்ப ட்ரெயின் மறக்க முடியாத ட்ரெயின். தனிப்பயணம்னா அந்த டிக்கெட்டோடு நான் ட்ராவல் பண்ண பயணம். ஓகே. அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அப்போ எதுவுமே பேசலை. நான் அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த ஊர் உலகம் ஒத்துக்கலைன்னா என்ன, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, போதும். பிரேக்கப். அடுத்த வேர்ட் பிரேக்கப். அதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி. பிரேக்கப்பை பற்றி பாவங்க விட்டுறலாம். ஏதாவது ஒரு ஓன் ஸ்டோரி கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணாலும் சரி. வேணாம், விட்டுறலாம், பாவம் அவங்க. பிரேக்கப்பே வேண்டாமா? பிரேக்கப் பற்றி பேசவே வேண்டாம். நீங்க இவ்வளோ சோகத்துக்கு என்ன காரணம்? சோகம்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியாவில் நம்ம நேசித்த பிள்ளைய எதுக்கு பேசிக்கிட்டு. ஓகே. பிரிட்ஜ். பாம்பன் பிரிட்ஜ். அதை பற்றி ஒரு ஸ்டோரி. பாம்பன் பிரிட்ஜா? ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு, பரமக்குடி என் ஊர். பாம்பன் பாலம் வந்து நந்தா படம் அந்த டைம் அப்பா சாயல்குடி, காட்டுப்பரம்புக்குடி அங்கெல்லாம் வேலை பார்த்தா. அப்படி உடனே அந்த ஊர் சாயல் வந்து அப்படியே வந்து தெரிக்குதே பாம்பன் சொன்னதும். ஆமாம், நான் முறை குடும்பத்தோட ட்ரெயினில் போகும்போது ஜன்னல் ஓரமாக எட்டி பார்த்து அந்த பாம்பன் நினைவுகள், தனுஷ்கோடி போனது எல்லாம் வந்து. ஃபேமிலியோட போனீங்களா? எங்க அப்போ டூர் மாதிரியா? அது தெரியல, ராமேஸ்வரம் கூப்பிட்டு போவாங்க, கோயிலாக கும்பிடுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய சாமி கும்பிடுவேன். எனக்கு வந்து ப்ரேயர் ரொம்ப அதிகம். இடையில நான் அதை ப்ரேயர் பண்ணுறதை நிறுத்திட்டேன். இப்போ தான் மறுபடியும் மனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கேன். என்னோட ப்ரேயர் ஃபார்முங்கிறது கடவுள் சம்மந்தமானது இல்லை. அதுக்கு ஒரு தனி வடிவத்தை எனக்குன்னு ஒரு தனி வடிவத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். எனக்கு வந்து எனக்கும் கடற்கரைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது, கடலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் பாம்பன் பாலத்தை ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு நன்றி. உங்களோட படத்தை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஃபீட்பேக் எது? நான் நடித்த படமா இல்லை டைரக்ட் பண்ணதா இருக்கட்டும்? சரி, நான் நடித்த இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு படம் வந்து நான் வெப் சீரிஸ் நடிச்சிருக்கேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் பேரும் மாலினி. அவனுக்கு ஒரு குட்டி பையன், 4 வயசு தான் இருக்கும். அவன் 4 வயசு கூட இருக்காது, அது தத்தக்க புத்தகம் தான் தமிழ் பேசும்.
அதை நல்லா வெறும் வெறும் ட்ரௌசரை மட்டும் போட்டு அருணாக்கொடியை போட்டு டிவி முன்னாடி பெரிய டிவி முன்னாடி நின்றுட்டு ஒரு சீன் ஒரு எபிசோடில் வந்து என் கேரக்டர் அதில் சித்ரா வந்து அவ கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பிரியிற நேரம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க வீட்டில் கட்டாயப்படுத்தி. அவன் வந்து அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அந்த வீடியோவில் சொல்லுவான், டிவியை பார்த்துட்டு சொல்லுவான், மாலினி நீ அவளையே கட்டிக்கோ அப்படிமா. இந்த ஊர்ல பெரியவங்க சொல்லாதத, வயசுக்கு வந்தவங்க சொல்லாதத, அவனுக்கு ஜெண்டரும் புரியாது, செக்ஸுவாலிட்டியும் புரியாது, நான் அழுகிறேன் சினிமாவில் சும்மா நடிக்கிறேங்கிறது கூட தெரியாம நீ அவளை கட்டிக்கோன்னு கத்திட்டே இருப்பான். இது இவங்க எடுத்து அனுப்புறாங்களா அவங்களுக்கு? ஆமா, ஐ ஃபீல் லைக் ரொம்ப கியூட்டா இருந்தது. டேய் யாரு ஒத்துக்கல, டேய் நீ போதுண்டா வாடா செல்லம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ராபிட் ஃபயர் போலாமா? எல்லாமே ஃபயர் தான். ஃபர்ஸ்ட் க்ரஷ், முதல் க்ரஷ் யார் உங்களுக்கு? ஸ்கூலில் எனக்கு ஒரு பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு அப்புறம் தான் நான் ஒரு பெரிய இல்லை ஒரு பேச்சாளரானேன். ஏன்னா அந்த பிள்ளை ஒரு பேச்சாளர், அதனால இல்லைன்னா நான் ஒரு ஸ்பீக்கராக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கராகங்கிறது கூட எனக்கு என் எதிர்காலம் அப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் அவள் பேச்சை கேட்டு மயங்கி நான் ஒரு பேச்சாளரானேன். ஒருவேளை பேச்சாளர் ஆகலைன்னா என்னவா ஆயிருப்பீங்க? ஒருவேளை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல அப்படின்னா? நல்ல டான்ஸராக இருப்பீங்க. சரி, ஏன் டான்ஸ் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறது இல்லை? டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்டா இல்லை ஸ்க்ரீனா? ஸ்கிரிப்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஸோ தட் நான் ரெண்டுமே யோசிப்பேன். எப்போவுமே நான் பேட்டர்னை உடைக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே அவசியம்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணுவேன்னா ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட ஃபிக்ஷன் ஃபிலிம் மேக்கிங் ஸ்கில் இன்னும் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை அதை பார்க்கும்போது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆன் ஸ்க்ரீனாக ஆங்கராக ஸ்பீக்கராக ஒரேட்டராக இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னா, எந்த வீடுகளில் நான் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த வீட்டு ஒவ்வொரு டிவிக்குள்ளேயும் என் முகத்தை இந்த சமூகம் பார்த்துதான் ஆகும். எந்த வீட்டை விட்டு துரத்தணும், நம்மளை 9ன்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி எங்கே துரத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே 9ஆ இருக்கிறேன்னா எல்லாரும் டிவிக்குள்ளேயும் சராசரியாக வந்து போகிற ஒரு சக உயிராக இருக்கும். மாலினா ஒன் வேர்டில் என்ன சொல்வீங்க? வேட்டிக்காரி. ஓகே, வேட்டிக்காரிங்கிற பேரை வந்து எப்படி யோசிச்சிங்க ஃபர்ஸ்ட்? ஏன் அந்த மாதிரி ஒரு டைட்டில்? நான் பைனரி வேர்ட் சொல்லிட்டு. ஏன்னா இந்த உலகம் பைனரியாக தான் இருக்கு. எல்லாமே வந்து ஒரே ஒரு வடிவத்தில். பேட்டர்னை ஏன் உடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிருவாங்க, அதை ஃபாலோ பண்ணாதவங்களாம் சின்னர் ஆக்கிடுறாங்க. நீ போட்ட பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணலைன்னா நான் எப்படி சின்னர் ஆவேன்? அப்போ நான் போட்ட பேட்டர்னை நீ ஃபாலோ பண்ணா நீ சின்னரா? நீ பாவத்தை செய்கிறவனா? அதெல்லாம் கிடையாது. எவ்ரி ஹியூமன் சூஸிங் தேர் ஓன் பாத் அண்ட் ஓன் வே. அது உனக்கு புரியலைன்னா என்கிட்ட வந்து கேளு, அதை கற்றுக்க தயாராரு, காது கொடுக்க ரெடியாரு. நாங்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கலையேன்னு புதுசாக உருட்டுற அப்படின்னா, உனக்கு உருட்டலாக தெரிஞ்சால் அது என் வாழ்க்கை, என் தினசரி வாழ்க்கை, அவ்வளோதான். ஓகே, ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, இது வந்து இதில் இல்லை, நான் வந்து கேட்குறேன். ராபிட் ஃபயர் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆனா பொண்ணான்னு பாக்குறதே வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. அதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ஒரு குழந்தைய இடுப்புக்கு கீழே பார்த்து சந்தோஷப்படுற அப்பா அம்மாவே ஒரு ஹெல்த்தியான அப்பா அம்மா கிடையாது. அது குழந்தை பிறந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுற அப்பா அம்மா தான் ஹெல்த்தியான அப்பா அம்மா. அது ஆண்குறி இருக்கா பெண்குறி இருக்கான்னு அதை பார்த்து குறியா சந்தோஷப்படுற சொந்தக்காரங்க இருக்கிற வீட்டில் பிறந்ததே நினைச்சு அந்த குழந்தை அசிங்கப்படணும். மோஸ்ட் ஓவர் ரேட்டட் தமிழ் படம் டிப்ளமசியில் இது. அப்படி ஒரு படத்தை ஒரு சக இயக்குனராக இப்போ இருக்கிற என்னோட வயசுக்கு நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா ஒருத்தரும் கஷ்டப்பட்டு தான் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கான நியாயங்கள் இருக்குது, அவங்களுக்கான ஒரு 1000 பேரோட உழைப்பு இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கான்ட்ரவர்சிக்காக இஷ்டத்துக்கு நான் பேசியிருக்கலாம். இப்போ கேட்டால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே வந்து இங்கே அன்ரேட்டடோ ஓவர் ரேட்டடோ மனுஷங்க தான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படைப்பாளிக்கு அது எப்போவுமே பெஸ்ட்டு தான். லாஸ்ட் கூகுள் சர்ச் என்ன? இங்கிலீஷ் படிச்சிட்ருக்கேன்.
அதனால் ஒரு சொல்லுக்கும் அர்த்தத்தை பார்த்துட்ருக்கேன். எல்லாமே வந்து இந்த இங்கிலீஷ் கிளாஸ்க்கு தேவையான விஷயங்கள் தான். இங்கிலீஷ் படிக்கிறேன், அதனால எனக்கு அந்த மொழியில் வந்து ஒரு ஆளுமையாக இருக்கணும். ஓகே. காதலி அப்படின்னா ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்வீங்க? அதாவது ரேபிட் ஃபயர் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். காதலின்னா என்ன? என் லைஃபோட பர்பஸே லவ் பண்ணுறதுக்கு தான். எங்கள் அம்மா என்னை காதலிக்க தான் பெற்று போட்டிருக்காங்க அப்போல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா சொன்னதை கேட்கல. இல்லை, அவங்கன்னா என்ன? அதுதான் அந்த அளவுக்கு வந்து காதலிங்கிற லவ்வருங்கிற பர்சன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க சும்மா என் லைஃப்பில் வந்து என் கூட வீட்டில் ஒன்றா இருக்கிற ஒரு ஆளாக பார்க்கல. அவங்க என்னோட பாதி, அதோட அர்த்தம் தானே அது. இப்போ கூட தனிப்பட்ட ஒரு விஷயமா தான் அதை பார்த்து தனிப்பட்டவங்கள தான் அதை கருதுறீங்க இல்லையா? ஆமாம், என் கையை பிடிச்சி என் கண்ணை பார்த்து நீ என்னோடது, வா ஹேட்டை வேணால் சொல்லிக்கோ அப்படிங்கிற ஒரு காலம் வரும்போது நம்ம சத்தமாக சொல்லலாம். ஓகே, நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு மீட் யூ. நானும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு இன்டர்வியூ பண்ணேன். ஐம் வெரி ஹாப்பி. ஹோப் இதை பார்க்குற நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தீபிகா கூட சிஎல் மீடியாவுக்கு நான் ஒரு சூப்பரான இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக, ஹோப்ஃபுல்லாக, கலகலன்னு ரொம்ப ரொம்ப நாள் கழித்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ இது. கண்டிப்பாக பாருங்கள் சிஎல் மீடியா யூடியூப் சேனலில். தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துருக்காங்க மாலினி ஜீவரத்னம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்.